இப்ப சிம்பு அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அன்னுடைய ஆட்சி போகுது, அது நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாரு. விஜய் அவர்களுக்கு கிடைத்த இந்த தொண்டர் படைங்கிறது இனி வரும் காலங்கள்ல எந்த நடிகருக்கும் கிடைக்காது. அதுல மாற்று கருத்து கிடையாது. இப்ப இந்த இடத்துல தனுஷ் வர்றதுனால தனுஷ்க்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. கடைசியா வந்த படத்துல விஜய் அவர்கள் வந்து சிவகார்த்திகேயன் ஒப்படைக்கிற மாதிரி தாவேக்கா ஒப்படைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வருவதுங்கிறது தொடருமான்னு கேட்டீங்கன்னா ஒரு காலகட்டம் வரும் வரை அது தொடரும். அப்ப இந்த விஜய் அவர்களுடைய ஆட்சி சரிவர இருந்துச்சு அப்படின்னா, தலைவர்கள் உருவாகும் போது தலைவர்களுக்கு 360 டிகிரில தகவல்கள் வரும். அதை தனுஷ் அவர்கள் எப்படி எடுத்துக்கிறாருன்னு மாறுவார். அவர் பிஜேபி சிந்தனையையும் பிஜேபி ஆதரவாளர் சொல்வதையும் எடுத்துக்கொண்டாருன்னா, நீங்க எந்த எம்எல்ஏ நீங்க லஞ்சம் வாங்க மாட்டான்னு நினைக்கிறீங்க? யாரும் ஹரிச்சந்திரன் சொல்ற அளவுக்கு இங்க யாரும் கிடையாது. தாவேக்காலையும் தான் நான் சொல்ல வரேன். திமுக இந்த 100 நாட்களில் எடுத்த எல்லாமே கேவலமான ஸ்ட்ராட்டஜி. தாவேக்காட்ட அடி வாங்குற ஸ்ட்ராட்டஜி. நீங்க சர்க்கார் பட போஸ்டரை கிளிக்கல அப்படின்னா நீங்க தான் இந்நேரம் ஆட்சியில இருந்திருப்பீங்க, நாங்க வந்திருக்கவே மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம். திரைமொழி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேர்னலிஸ்ட் யாசர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ நாட்டு நடப்புகளை பத்தி கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ வாங்க அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரியா. எப்படி இருக்கீங்க சார்? நலம். சார், இப்போ எங்க போனாலும் டிவிகே இந்த பத்தி தான் எல்லா ஜேர்னலிஸ்டும் பேசுறாங்க. இப்ப ரீசெண்டா அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சிம்பு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி தனுஷ் அவர்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி இப்போ டிவிகே சைட்ல இருந்தே நிறைய ஃபேன்ஸ் தொண்டர்கள் எல்லாருமே தனுஷ் அவர்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பு அவர்கள் பேசினது சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? தனுஷ் அவர் செஞ்சது தப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது இதுல அரசியலுக்கு வந்து தனுஷ் வரணும்னு ஆசைப்படுறது வந்து அது அவரோட விருப்பம். ஆனா வந்து இதை வந்து எதிர்க்கக்கூடிய சூழல்ல வந்து தாவேக்காவினர் எல்லாம் அதை கொஞ்சம் கைவிட்டுலாம் தான் நம்மளுடைய கருத்து. ஏன்னா யார் வேணா ஜனநாயக முறையில யார் வேணா அரசியலுக்கு வரலாம். அதை தவிர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். என்ன அப்படின்னா, இவர் வருவதனால் தாவேக்காவுக்கு வந்து பாதிப்பு இருக்குங்கிற அந்த அச்சமோ, இல்ல பாதிப்பு இவர்னால ஏதாவது வந்துருமோங்கிற ஒரு எண்ணமோ, இல்ல விஜய்க்கு எதிராக தனுஷை இறக்கி விட்டுருவாங்களோங்கிற அந்த ஒரு ஆதங்கத்துல இந்த விர்ச்சுவல் அரேஸ் இந்த போன்ற பசங்கள்லாம் வந்து பண்றதை இது அபிஷியலா நம்ம எடுத்துக்கணும். இது தாவேக்கா தான் பண்ணுது, தாவேக்காவோட மோட்டிவ்ல தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இதை கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் வந்து ஷார்ட் அவுட். இப்ப சிம்பு அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அன்னுடைய ஆட்சி போகுது, அது நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாரு. சிம்பு அவர்களுடைய நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்துல இருந்து அவரோடலாம் நம்ம நல்லா டிராவல் பண்ணிருக்கோம், நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். ஸோ அந்த தமிழர் சார்ந்த கலாச்சாரம் பண்பாடுல வந்து சிம்பு அவர்கள் வந்து எப்பயுமே உறுதுணையாக இருப்பாரு. அதே போலதான் இப்போ ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு, அதற்கும் உறுதுணையாக தான் இருக்காரு. இந்த ரெண்டு விஷயம் தான். இது வந்து நம்ம தாவேக்கா அபிஷியலா இதை வந்து தனுஷை டேமேஜ் பண்றாங்க அப்படின்னா அது ஆபத்து, அது தேவையில்லாதது ஒண்ணு, அதை தவிர்த்துக்கணும். இது விர்ச்சுவல் அரெஸ்ட் பண்றதுக்கும் தாவேக்கா பொறுப்பேற்றுக்கணுங்கிறதுலாம் வந்து இது திமுக போன்ற கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. ஆனா அது பெரிய அளவுல பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே டி ராஜேந்திரன் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க, அதுவும் பெருசா பேசப்படல. சோ இப்ப அவங்களே வந்து கட்சி எங்கடா இருக்கு அப்படின்ற தேடக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கு. இப்ப சிம்பு அவர்களும் அரசியலை பத்தி ஒரு பொறுமையா நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கிறாரா? இல்லைங்க, இனிமே அதாவதுங்க நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வருவதுங்கிறது தொடருமான்னு கேட்டீங்கன்னா ஒரு காலகட்டம் வரும் வரை அது தொடரும். இப்ப நீங்க இந்த 50-60 வருஷம் வந்து திமுக அதிமுக மாறி இருந்துச்சு. ஏதோ ஒரு பிரச்சனை அவர்களை சுற்றி மக்களுக்கு ஏற்பட்டதுனாலதான் நம்ம விஜய் என்ற ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப இந்த விஜய் அவர்களுடைய ஆட்சி சரிவர இருந்துச்சு அப்படின்னா இது கண்டினியூட்டி தான் ஆகும். அப்ப இன்னொரு நடிகர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இவர் சரிவர பண்ணல அப்படின்னா, இந்த ஆந்திராவில ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி இந்த 5 வருஷத்துல முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அப்ப இப்ப நீங்க சொல்லக்கூடிய தனுஷோ சிம்புவோ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நெருடல் இருக்கும், பயம் இருக்கும். எங்கடா நம்ம வந்து இதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்கிற ஒரு அச்சம் இருக்கும். ஆனா விஜய் அவர்களுக்கு கிடைத்த இந்த பூமுங்கிறது, விஜய் அவர்களுக்கு கிடைத்த இந்த தொண்டர் படைங்கிறது இனி வரும் காலங்கள்ல எந்த நடிகருக்கும் கிடைக்காது. அதுல மாற்று கருத்து கிடையாது. நீங்க எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய அந்த டைம் பீரியட் இருக்குல்ல, அது ஒரு பெரிய லாங் டைம். இப்ப நீங்க இப்ப விஜய் அவர்களுக்கும் விஜய் போன்ற இன்னொரு நபர் உருவாவதற்கும் அந்த டைம் வேணும். இப்ப இந்த இடத்துல தனுஷ் வர்றதுனால தனுஷ்க்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. இப்ப என்னுடைய கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு சிவகார்த்திகேயனுக்கு அடுத்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அவர் வந்து நம்மளை போல ஒரு விஜயவா இருந்து ஆங்கரா இருந்து சின்ன சின்ன வேலைகள் பண்ணி அவருங்க ரூம் பக்கத்துலதான் நாங்களாம் இருந்தோம். அதனால எங்களுக்கும் நல்லாவே தெரியும். சரி, அந்த மாதிரி அடிப்படையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களோட மக்களா இருந்து வந்த
ஒரு கலை கலை சார்ந்த ஒரு நல்ல மனிதர். ஸோ ஓகே. இவங்களாம் நல்ல திறமையான நடிப்புல இருக்காங்க, நல்ல டேலண்ட் இருக்கு. தொடர்ந்து அவருடைய படங்கள்லாம் வெற்றி படங்களுக்கு மக்களும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா. இப்ப சிவகார்த்திகேயனும் ரசிகர் மன்றம்லாம் வச்சிருக்காரு. ம். அவரும் 234 தொகுதியில போட்டுதான் கண்டிப்பா. வச்சிருக்காரு. அப்போ அப்படி இருக்கும்போது அவருக்கும் இந்த அரசியல் ஆசைங்கிறது இல்லாம இந்த விஷயத்தை செய்ய இருக்காது. வேண்டிய அவசியம் இல்ல. மன்றங்களை போட்டிருக்காரு, மன்றத்தின் மூலியமாக உதவிகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அது ஒரு பெரும் வரவேற்பை கொடுக்கும். இப்ப ஓகே. விஜய் அவர்கள் என்ன செஞ்சாரோ அது சிவகார்த்திகேயன் செஞ்சுட்டு இருக்காரு. ம். இப்ப என்ன அடிப்படையில பாக்குறப்ப, நான் என்னுடைய கருத்தின் அடிப்படையில பாக்குறப்ப, வருங்காலங்கள்ல வந்து இப்ப கடைசியா வந்த படத்துல விஜய் அவர்கள் வந்து சிவகார்த்திகேயன் ஒப்படைக்கிற மாதிரி துப்பாக்கி தாவேக்கா ஒப்படைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஏன்னா இப்போ நீங்க ஒரு இவர் துப்பாக்கியை கொடுத்த மாதிரி 30 கட்சியை வருஷம் தூக்கி இருக்கலாம், கொடுத்துருவாரா? 30 வருஷம் இருக்கலாம் அரசியல்ல. அதுக்கு மேலங்கிறது அவருக்கும் வயசாயிரும், கட்சிக்காரங்களுக்கும் வயசாயிரும். அப்போ புதுமையான இன்னொரு இளம் ரத்தங்கள் தேவைப்படும். ம். அப்படிங்கிறப்ப அவரை முன்னிலைப்படுத்தலாம் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இப்படிதான் அரசியல் நகரும். ஆனா வந்து தாவேக்கா சரியா செஞ்சுச்சுன்னா அடுத்த நடிகர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். சரியா செய்யல, மக்கள்கிட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா அடுத்த நடிகர்கள் வரை யோசிக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே. சோ ஏற்கனவே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சோடனே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருந்தது இவங்க பிஜேபியோட பி டீம். ம். சோ அவங்க தான் இப்ப வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு ஏன் இப்ப இருக்கக்கூடிய விசிகால கூட்டணியில ம். இருக்கக்கூடியவங்களே அப்படிதான் பேசினாங்க. இப்ப தனுஷ் அவர்களையும் அப்படிதான் பேசுறாங்க. ம். இது பிஜேபியோட பி டீமா தான் தனுஷ் அவர்கள் உள்ள வராங்க களத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப நீங்க ஒரு அரசியல் கட்சி தொடங்கப்படுது, ஒரு அரசியல் தலைவராக புதிதாக ஒருத்தர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டாருன்னா அவரை சுற்றி பல டீம் இருக்கும். ம். அந்த டீம் வந்து திராவிட சிந்தனையை சார்ந்திருக்கலாம், பாஜக சிந்தனையை சார்ந்திருக்கலாம். ஆனா அதை எடுத்துக்கக்கூடிய கடமைங்கிறது அந்த தலைவருக்கு மட்டும்தான் இருக்கும். ம். அந்த தலைவர் எடுத்துக்கக்கூடிய பாதை சரியாக இருக்கணும். இப்ப நீங்க ரஜினி அவர்கள் வரும்போது பிஜேபிங்கிற ஒரு பிம்பம் பெருமளவுல கட்டமைக்கப்பட்டுச்சு. கண்டிப்பா. இப்ப ரஜினி அவர்களே சொன்னாரு, என் மேல காவி சாயம் பூச பாக்குறாங்க, நான் பூசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அப்ப நான் ரஜினி அவர்களுடன் கூட இருந்தது 2 பேர், தமிழறிவுமணியன் இருந்தாரு, இவர் இருந்தாரு. ம். ஒருத்தர் பாஜகவை சார்ந்தவர், ஒருத்தர் திகாவை சார்ந்தவர், பெரிய அது இல்லாமல் ரஜினி அவர்களுக்கு ஏகப்பட்ட ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப ரவீந்திரன் துரைசாமியாக இருக்கட்டும், இவரு மாதிரி பல நபர்கள் ஆலோசனை கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப அதே அந்த தலைவர் எந்த அடிப்படையில இருந்து எடுத்துக்கிறாருன்னு நம்ம கேட்கிறோம். அப்ப நம்ம எல்லாம் கட்டுரைகள் எழுதியிருக்கோம், ரஜினி அரசியலுக்கு வந்தா இந்த காலகட்டத்தில் சரியாக இருக்குமா அப்படின்னு நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன். அப்ப நான் சில விஷயங்கள் எடுத்து வச்சோம். அப்ப அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணப்பட்டுச்சு. அப்ப அந்த கருத்துக்கள் கொண்டு அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் அரசியல் இருந்து விலகுறாரு. ஏன்னா அது ஆரோக்கியமான முடிவு. அன்றைய காலத்துல நாங்களே சொன்னோம். ஏன்னா அவருக்கு வயது இல்ல, நீங்க இதுக்கப்புறம் நீங்க கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் கொண்டு போக முடியாது, ஒரு விமர்சனங்களை தாங்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட கிடையாது, உங்கள் தொண்டர்களுக்கும் கிடையாதுங்கிறத நான் அந்த கட்டுரையில பதிவு செஞ்சிருந்தேன். அப்படி இருக்க சூழல்ல வந்து நீங்க திமுக அதிமுக பெரும் பலம் தின்னு கொட்டப்பட்டவங்க, அவங்கள ரஜினி ரசிகர்களுடைய ரஜினி நிர்வாகிகள் எதிர்க்கணும்னா அந்த அளவுக்கு மேன் பவர் உங்ககிட்ட இருக்கணும். அதுல சிக்கலா கொண்டு சட்டம் ஒழுங்கு இஷ்யூ ஆச்சுனாலும் உங்களால சமாளிக்கக்கூடிய திறமை எல்லாம் ரஜினி கூட இருக்கிறவங்களுக்கு இருக்கணும்ங்கிறத நான் அன்றைக்கே கட்டுரைகள் எல்லாம் வெளியிட்டேன், நானே எழுதினேன். அதெல்லாம் பார்த்தாங்க, எல்லாம் பண்ணிட்டு தான் ஒரு முடிவுகள் எடுத்தாங்க. அது போல தலைவர்கள் உருவாகும் போது தலைவர்களுக்கு 360 டிகிரில தகவல்கள் வரும், 360 டிகிரில அவங்களுக்கு வந்து கருத்துக்கள் சொல்லப்படும். அதை தனுஷ் அவர்கள் எப்படி எடுத்துக்கிறாருன்னு பாருவார். அவர் பிஜேபி சிந்தனையையும் பிஜேபி ஆதரவாளர் சொல்வதையும் எடுத்துக்கொண்டாருன்னா அந்த பேர் வரதான் செய்யணும். ஆனா அந்த பேரை நீங்க சமாளிக்கணும், அதுக்குதான் அரசியலுக்கு வரீங்க. விஜய் அவர்களையும் நீங்க அப்படிதான் சொன்னீங்க, சமாளிச்சு நீங்க முதல்வரும் ஆயிட்டார்ல, அந்த மாதிரி நீங்க சமாளிக்க உங்களுக்கு திறமை இருந்தா நீங்க விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளணும். எந்த ஒரு அரசு நீங்க பொது வாழ்க்கை வந்துட்டாலே விமர்சனங்கள் கண்ணாவினான்னு வரும், காரி துப்புற வரைக்கும் இருக்கும், அதை நீங்க தான் சமாளிக்கணும். ஆமா, துப்புனா தொடச்சுக்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி நீங்க வந்து விமர்சனங்கள் வரும்போது சமாளிக்கணும். அந்த சமாளிக்க திறன் இருந்தா நீங்க அரசியலுக்கு வாங்க. ஐயா அவங்க விமர்சிக்கிறாங்கன்னு நீங்க வீட்டுல உட்காந்துட்டீங்கன்னா வராதீங்க. இந்த ரெண்டுமே வேஸ்ட் உங்க வாழ்க்கையில, அதுதான் சொல்ல வரேன். இப்போ அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்சி முதற்கொண்டு இப்ப எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து சட்டமன்றத்துல ரொம்ப சூப்பரான நிறைய பாயிண்ட்ஸை வந்து 110 விதியின் கீழே வந்து நிறைய விஷயங்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதுல எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது வந்து எம்எல்ஏக்கு காரு, அவங்களுடைய படி செலவுகளுக்கு வந்து 75,000 ரூபாய் மற்றும் அந்த டிரைவருக்கு 25,000 ரூபாய் இப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் மக்கள் மனசுலயும் சரி எம்எல்ஏ சைடும் சரி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இது அமைஞ்சது. இப்போ இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியில ஏற்கனவே அவர் பதவி ஏற்கும் போதே சொல்லியிருந்தாரு, இப்போ கஜானா வந்து தொடச்சு அங்கேயே சொல்லியிருந்தாங்க எங்ககிட்டயே ஆல்ரெடி நிறைய கார் இருக்கு அப்படின்னு. நேத்து கூட ஒரு தொலைக்காட்சியில பதிவு செஞ்சேன். அப்ப கூட நான் சொன்னேன் என்னன்னா என்னுடைய கருத்து ஒரு பத்திரிகையாளருங்கிற பார்வையில இருந்து நாங்க பாக்குறதுங்கிறது
அந்த தேவைகள் உள்ளவர்களுக்கு நீங்க வழங்குவதுங்கிறது பிரச்சனை கிடையாது. தேவை இல்லாதவர்களுக்கு வழங்குவதுங்கிறது சிக்கல். இப்ப இதுல நீங்க கார் கொடுக்கறது நல்லதுங்கிறது உங்களுடைய தாவேக்கா அரசு பார்வையில இருந்து இது சரிங்கிறது தோணுது அப்படின்னா நீங்க கார் கொடுத்து நீங்க ஹெல்ப்பர் வச்சு அதுக்கு பராமரிப்பு செலவு, டிரைவருக்கு சம்பள செலவு கொடுத்து அந்த எம்எல்ஏ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை தவறு செஞ்சாருன்னா அதுக்கு முழு பொறுப்பு தாவேக்கா தான் ஏத்துக்கணும். அந்த விமர்சனம் வரும்ல. இப்ப நீங்க ஒரு சம்பவம் நடந்து 24 மணி நேரம் அங்க போல அப்படின்னா சென்னையில இருந்து போறதுக்கு 24 மணி நேரம் கணக்கு வச்சாலும் உனக்கு கார் கொடுத்து எல்லாம் கொடுத்து நீ ஏன் வரலங்கிற விமர்சனம் வந்துச்சுன்னா அதை தாவேக்கா எப்படி எடுத்துக்கும்? அப்ப அதுல ஒரு சிக்கல் செஞ்சு அந்த மக்கள் கேட்பாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இது குறிப்பா நீங்க ஒரு சாட்சி கூட போட்டு விட்டுருங்க. நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா தாவேக்காவுடைய நீங்க அதிமுக திமுக விட்டுருங்க. அதிமுக திமுக இருக்கிறவங்க யாரும் 1-2 தான் அதிகபட்சம் கையை விரல விட்டு எண்ணிடலாம். இவங்கதான் புதிய எம்எல்ஏக்களா இருப்பாங்க. ஆனா அந்த எம்எல்ஏக்களும் பெரும் வசதி உள்ளவர்களாக தான் இருக்காங்க. திமுக அதிமுகவுக்கு பெருமளவுக்கு தேவைப்படாது. இந்த பக்கம் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா பாமகவுக்கு தேவைப்படாது, பெருமளவுக்கு இல்ல. அப்ப நீங்க விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு சீட்டு, அவங்களுக்கும் கார் தேவைப்படாது. அப்படி இருக்கும்போது இந்த 107 பேர்ல 30 அமைச்சர்களும் ஓரளவுக்கு வசதி உள்ளவங்க. அப்ப அவங்களுக்கு காரு கவர்மெண்ட்ல அலாட்மெண்ட் பண்ணீங்க. இதை தவிர்த்து நீங்க யாருக்கு கொடுப்பீங்க? நிறைய பேர் இப்ப டிவிகே எம்எல்ஏஸே வந்து நாங்க ட்ரெயின்ல வரோம் அப்படினா 20 பேரும் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பேர் இருக்கும். இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன், ஒரு விமர்சனங்கள் வரும்போது இதே நீங்க மக்கள் இயக்கமாக இருக்கும்போது நீங்க நிறைய நலத்திட்டங்கள் உதவி எல்லாம் கொடுத்தீங்கல்ல, ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க மக்களுக்காக பண்ணீங்கல்ல. அப்போ உங்களுடைய மக்கள் இயக்க தலைவர்கள், அப்போ நீங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மாவட்ட தலைவர்களா இருந்தவர்கள் நலத்திட்ட உதவிகள் பண்ணும் போது எக்ஸல்லையும் சைக்கிள்லயும் வந்தாங்க இல்ல? இதை நீங்க குறிப்பா சாட்சியே போடுங்க. அவங்க பிரச்சாரம் பிரச்சாரங்களையும் தாவேக்காவினர் பெரும்பாலும் கார்கள் தானே பயன்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேள்விகளும் விமர்சனங்களும் தாவேக்காவை நோக்கி வந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், நீங்க எல்லா மாவட்ட தலைவரும் சும்மா வந்து நலத்திட்ட உதவிகள் பண்ணாங்க இல்ல நடந்து வந்து பண்ணாங்களா? எல்லாருமே பெருமளவு குறைஞ்சபட்சம் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் தான் வச்சிருந்தாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது ஏன் காருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, அது வேணாம், எங்களுக்கு கார் வேணாம் அப்படிங்கிற சில எம்எல்ஏக்கள் ஒத்துக்கிட்டாங்க, தார்மீக ரீதியாக வந்து ஒத்துக்கிறாங்க, எங்களுக்கு தேவையில்லைங்க இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. கார் வேணாம்னு சொல்லிடுவாங்க, ஆனா காருக்கான அந்த பராமரிப்பு செலவை கேட்பாங்க. டீசல் செலவு. அப்ப இதெல்லாம் வந்து சிக்கல் பிடிச்ச வேலை. அப்ப இல்லாதவங்க நீங்க கணக்கெடுத்து ஆய்வு செஞ்சு நீங்க சட்டசபையில 20 பேர் ஒரு 15 பேருக்கு நாங்க ஆய்வு பண்ணதுல கொடுக்க போறோம் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிருந்தாருன்னா இன்னும் பெருமளவுக்கு வரவேற்பு இருந்திருக்கும். இப்ப இது விமர்சனங்கள் கலந்த வரவேற்பா இருக்கு. இது தேவையில்லை தாவேக்காவுக்குங்கிறது ஒரு பெரிய கேள்வியும் கோரிக்கையாவும் இருக்கு, தொடருது இது. இப்ப நீங்க ஒரு எம்எல்ஏக்கு சம்பளத்தை உட்பட பாத்தீங்கன்னா 1,80,000 ரூபாய் சம்பளம் இல்லாமல் இந்த காருக்கான பராமரிப்பு செலவு, ஹெல்பர் செலவு எல்லாம் சேர்த்து 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் நீங்க 234 எம்எல்ஏக்கு அலாட்மெண்ட் பண்ணீங்கன்னாலும் ஒரு மாசத்துக்கு 2,34,00,000 ரூபாய். நீங்க 5 வருஷம் கணக்கு பண்ணப்போ 100 கோடி ரூபாய். 100 கோடி ரூபாய் யார் பணத்துல கொடுப்பீங்க? கண்டிப்பா இதுக்கு நிறைய இப்போ எதிர்கட்சி தலைவர்கள் இருக்கக்கூடியவங்களும் நீங்க இதுக்கு பேசாம விவசாய கடை நான் தள்ளுபடி அதுதான் ஆரோக்கியம். அதுதான் சொல்றேன், நீங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இல்லாத எம்எல்ஏக்கள் கொடுங்க, இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுங்க. எல்லாமே ஸ்பெசிலிட்டி இருக்கு எம்எல்ஏக்கு. நீங்க எந்த எம்எல்ஏ நீங்க லஞ்சம் வாங்க மாட்டான்னு நினைக்கிறீங்க? யாரும் ஹரிச்சந்திரன் சொல்ற அளவுக்கு இங்க யாரும் கிடையாது. தாவேக்காலையும் தான் நான் சொல்ல வரேன். எப்படி இருந்தாலும் இப்ப திமுகனா கோடிக்கணக்கில் வாங்குவாங்க, அதிமுகனா கோடிக்கணக்கில் வாங்க, தாவேக்கானா லட்சத்துல வாங்குவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசமா இருக்கும். 1-2 நடக்கும். எல்லா இடத்துலயுமே வந்து லஞ்சம்னு நம்ம சொல்ல முடியாது. 1-2 வாங்கதான் செய்வாங்க. எம்எல்ஏக்கள் சம்பாதிக்காம இருக்கவே முடியாதுமா. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு. இது 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு ஒரு ஆட்சி மாறப்ப அது உடனே இந்த 5 வருஷத்துல மாறவே மாறாது. இப்ப இவங்களுக்குமே அந்த டைம் பீரியட் வேணும். அதிகாரிகள் செயல்படணும், அதிகாரிகள் லஞ்சம் வாங்காம வேலை பார்க்கறோம் அந்த மனநிலை வரணும், அதிகாரிகளோட சேர்ந்து எம்எல்ஏக்களும் அந்த மனநிலை வரணும். அதெல்லாம் ஒரு பெரிய இந்த சிஸ்டமே ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணணும். அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் யோசிக்கணும். யோசிச்சு அறிவிச்சிருந்தா மகிழ்ச்சியா இருந்திருக்குங்கிறது என்னுடைய இந்த கார் விஷயத்துல என்னுடைய கருத்து அதுதான். ஓகே, சோ நாளுக்கு நாள் சட்டசபை வந்து ஒரு பயங்கர காரசாரமான விவாதம் வந்து போயிட்டு இருக்கு. நேத்து பயங்கரமா முசியானந்த் இப்பா இவரு பச்சை புல்லு மாதிரி இருந்தாரு, இப்ப இப்படியா பேசுவாரு அப்படின்னு தான் எல்லாருமே பார்த்தோம். அதுல முக்கியமா அதிமுகவை நோக்கி ஒரு விமர்சனம் வந்து வச்சிருந்தாரு. நீங்க சர்க்கார் பட போஸ்டரை கிளிக்கல அப்படின்னா நீங்க தான் இந்நேரம் ஆட்சியில இருந்திருப்பீங்க, நாங்க வந்திருக்கவே மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம் அது அவரு ஹார்ஷா சொன்ன மாதிரி தான் இருந்தது. பட் அந்த சர்க்கார் இஷ்யூக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு டிசிஷனே மிகப்பெரிய அளவுல மாறிச்சு. அவர் சொன்னது இப்ப ஆட்சிக்கு சொல்லல, நிஷானந்த் சொன்னது அது கிடையாது. அவர் அன்றைய தினம் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது சர்க்கார் படம் வந்து இஷ்யூ ஆகுது. அதற்கு பின்பு ஆட்சி மாறினதை அவர் மென்ஷன் பண்றாரு, ஸ்டாலினுடைய ஆட்சி மாறினது. ஏன்னா இந்த இஷ்யூக்கு அப்புறம் தான்
சைக்கிள் எடுத்துட்டு விஜய் அவர்கள் போனார், ஞாபகம் இருக்கா? ஆமா. அதை தான் ஆதவர்ஜுனும் மென்ஷன் பண்ணிருப்பாரு, உங்களுக்காக ஒரு பிரச்சாரம் பண்ணி ஓட்டு போட்டாரு, அதனாலதான் நீங்க வந்தீங்கிறத அவர் குறிப்பிடாரு. அதை தான் புஷி ஆனந்தும் சொல்றாரு, அன்னைக்கு நீங்க சர்க்கார் பேனர் கிழிக்காம இருந்தீங்கன்னா அதிமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பாங்க தவேகாவினருங்கிறத பதிவு செய்யறாரு. அப்ப நீங்க பதிவு செஞ்ச அப்ப பெருமளவுக்கு வித்தியாசமும் இல்ல, 150 சீட்டு கூட்டணிகள் சேர்த்து, மீதி எல்லாம் அதிமுக தான். அப்ப நீங்க சர்க்கார் பேனர் கிழிக்காம இருந்தீங்கன்னா அங்க இருக்கிற பல ஓட்டு உங்களுக்கு வந்து 120 சீட்லயாவது அதிமுக ஆட்சி அமைஞ்சிருக்கும். அதைதான் புஷி ஆனந்த் அவர்கள் மென்ஷன் பண்றாரு. அப்ப அந்த இடத்த அவங்க பரிசீலனை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்னா அதிமுக முடிஞ்சிருச்சு, அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பேனர் கிழிக்கும் போதே பல இளைஞர்கள் வந்து பேட்டி கொடுக்கறதெல்லாம் பார்க்க முடிஞ்சு, யூடியூப் சேனலும் நிறைய வந்துச்சு. எங்களுக்கும் ஒரு காலம் வரும், அன்னைக்கு நாங்க பதிலடி கொடுப்போம்னு இந்த பசங்க சொன்னானுங்க, அது சொன்ன மாதிரியே நீங்க நடந்துருச்சு. அப்படி இருக்கிறப்போ அந்த இளைஞர்களுக்கு என்னன்னா, ஒரு தலைவனை திரையில பாக்குறது, நடிகரா பாக்குறதை தவிர்த்து இந்த இளைஞர்கள், இந்த விச்சுவல் வாரியர்ஸா இருக்கட்டும், தாவேக்காவுடைய தொண்டர்களா இருக்கட்டும், அவரு தலைவரா பாக்குறாங்க. நீங்க அந்த ப்ரொஜெக்ஷனை எங்க பாத்துட்டாங்க அப்படின்னா, அவங்க சர்க்கார் படத்திலே அது தெரிஞ்சிருச்சு ஆக்சுவலா. நீங்க இவருடைய அரசியலுங்கிறதே வந்து விஜய் அவர்களுடையது, மாண்புமிகு முதல்வர் வந்து ஒரு பெரிய ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ போட்டிருக்காரு. அதை வந்து நிறைய பத்திரிகையாளர்களும் நிறைய ஊடகங்களும் நிறைய அரசியல்வாதிகளும் தவற விட்டுட்டாங்களோங்கிறது தான் எனக்கு தோணுது. ஆனா அவர் வந்து வரேங்கிறத அப்பவே பிக்ஸ் பண்ணிட்டாரு, ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு. நம்மளா இங்க தவற விட்டுட்டோமோங்கிற ஒரு கருத்து இருக்கு. இதை நான் ரொம்ப சூன்லியா எப்ப பாக்குறேன் அப்படின்னா, சர்க்கார் படத்துல இருந்தா நான் இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த படம் வந்ததுக்கான சில கருத்துக்களும் உள்ள அப்படிதான் இருந்துச்சு, அன்றைக்கு நடந்த சம்பவங்களும் அப்படிதான் இருந்துச்சு. அன்றைக்கு இந்த இளைஞர்கள் மத்தியில ஒரு விதை போடப்பட்டுருச்சு. அப்ப நீங்க 17க்கும் 26க்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம் இந்த இளைஞர்கள் காத்திருக்கானா, அந்த தலைவனை இந்த சேர்ல உட்கார வச்சு நாங்க அழகு பார்க்கணும், அவ்வளவுதான். அது அவங்களுடைய ஆசை. அதுக்கு காரணமா இருந்தது நீங்க தானே, அதுதான் நம்ம சொல்ல வரோம். அப்ப திமுக அதிமுக தானே காரணம். அவன் இந்த மாதிரி தப்புகளையும் சில விஷயங்களையும் தாவேகா செய்யாது, அதுல நுட்பமா இருப்பாங்க. ஏன்னா இங்க அடிபட்டுட்டு தான் இங்க வந்திருக்காங்கிறப்ப, இதுதான் நான் தனுஷ்க்கு சொல்றேன், இதுதான் சிம்புக்கும் சொல்றேன். இந்த 2 பேர் விஷயத்திலும் தாவேகா கவனமா தான் இருப்பாங்க. இப்ப முக்கியமா நம்ம நேத்து சட்டமன்றத்துல முதலமைச்சர் பேசக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு வார்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அப்படியே பார்க்கலாம். மரிய வில்சன் நிதித்துறை அமைச்சர் வந்து சொன்ன விஷயம் வந்து பொய் கிடையாது, உண்மையாவே முக்கிய துறைகள்ல இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாமே என் டேபிள்ல இருக்கு, சோ ஜாக்கிரதையா இருங்க எல்லாரும், எப்ப வேணாலும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்னிங் இருந்தது. மேபி இப்ப எல்லாரும் சொல்லியிருந்தாங்க, தொட்டவங்களையும் நாங்க விட மாட்டோம், மக்களுடைய காசை யாரையும் தொடவும் விட மாட்டோம் அப்படின்னு. அப்ப கூடிய சீக்கிரம் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கா? இல்ல, கூடிய சீக்கிரம் இருக்கு, ஆனா விட்டு வச்சிருக்காருங்கிறத என்னுடைய பார்வை. ஆனா ஒரு அரசியல்ல ஒரு சில புரிதல் இருக்கும், அந்த புரிதலின் அடிப்படையில விஜய் அவர்கள் பாக்குறாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக அதிமுக தப்பு செஞ்சிருச்சு, கடந்த 21ல இருந்து 25 டிஃபெண்ட் பண்ணி தான் டிவிக்கு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது நீங்க தயங்காதீங்க, உடனடியாக நடவடிக்கை எடுங்கிறதா நம்மளுடைய கருத்து. யார் குற்றவாளின்னு மக்களுக்கு தெரியட்டும். மக்கள்கிட்ட நீங்க என்ன டிஃபெண்ட் பண்றீங்க, தாவேகா டிஎம்கே விசஸ் டிவிகேன்னு சொன்னாங்க, ஆனா டிஎம்கே சொன்னது எங்களுக்கும் பிஜேபிக்குன்னு சொன்னாங்க. அப்ப அதுலயே அரசியல் வந்து டிஃபரெண்டா இருந்துச்சு. அப்ப அந்த டிஃபரெண்ட்டை நீங்க உடைக்கணும்னா இந்த குற்றத்துங்களை வெளியே கொண்டு வரணுங்கிறது என்னுடைய பார்வை. நான் எல்லா சேனல்லையுமே அதை சொல்றோம். ஆனா இங்க அதை கடந்து அவர் சொன்னது 100% உண்மைதான். முறைகேடுகள் ஊழல்கள்ங்கிறது 21ல இருந்து 25 காலங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு நடந்திருக்குங்கிறது மாற்றுக்கிறது ஆதாரமிக்க ப்ரூஃப்கள் இருக்கு. இப்ப நீங்க முதல்வர் பேசலன்னு சொல்றீங்க. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், இன்றைக்கு முதல்வர் அதை சொன்ன உடனே இணையதளம் முடங்கப்பட்டுச்சா இல்லையா? ஆமா, டோட்டலா அவர் பேசி உட்கார்றதுக்குள்ள வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வருது. அப்படிங்கிறப்ப நீங்க விஜய் அவர்களை பார்த்து கவனமாக கேள்வி எழுப்பணுமா இல்லையா? திமுகவுக்கு கேட்கிறேன். சரி, இப்ப முதல்வர் வந்து பேசுறாரு, எந்திரிச்சு நின்னு ஏவா வேலு அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க திருவண்ணாமலையில ஒரு மாநாடு நடத்துனீங்க, அந்த மாநாடுக்கு மண்ணு வந்து கனிம வளங்களை திருடி தான் பண்ணீங்க, இது ஆதாரப்பூர்வமாக ஒரு இயக்கம் சொல்லி இருக்குன்னு ஒரு முதல்வர் சொல்றாருன்னா, இது ஏவாவேலுக்கு மட்டும் டேமேஜா இல்ல டிஎம்கேக்கு ஒட்டுமொத்தமா டேமேஜா? டிஎம்கேக்கு ஒட்டுமொத்தமா டேமேஜ் தான். அப்ப இதை தேவையில்லாம நீங்க அவரை சுரண்டி விடுறீங்கன்னு நான் கேக்குறேன். அப்ப உங்களுக்கு புரியுது இல்ல, விஜய் அமைதியாக இருப்பதே திமுக ஆரோக்கியம் தேவையில்லாம நீங்க அவரை சீண்டினீங்கன்னா இதுல சிக்கல் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க உங்க மேல குறைகள் இருக்கு, எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரியுது, நீங்க எல்லாமே புகார்கள் அப்படி ஒன்னொன்னா வெளியே வருது. இப்ப பாருங்க, சமீபத்துல மகளிர் சுய உதவி குழுல 108 கோடி ரூபாய் மோசடி. அதே போல நடத்துனர்கள் வட மாநிலம் சொல்லி ஒரு ஆர்டர் போட்டீங்க. ஆமா, ஒப்பந்ததாரர்கள், அது ஒப்பந்த புள்ளிகள்ல தான் வரும். ஆனா அது கொடுத்த காலம் திமுக ஆட்சி காலம். இப்ப இவ்வளவும் தொடர்ந்து உங்க மேல குற்றச்சாட்டுகள் வரும்போது அதை ஏன் ஒத்துக்க மாட்டீங்கன்னு கேக்குறேன். அது முதலமைச்சர் விஜயின் வாயாலதான் நீங்க கேட்டு அதை ஒத்துக்கணும்னா உங்களுடைய அரசியலுக்கு தான் அது பலவீனமா போகும். அதையே திமுக புரிஞ்சுக்க மாட்டாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. திமுக இந்த 100 நாட்களில் எடுத்த எல்லாமே கேவலமான ஸ்ட்ராட்டஜி.
தாவேக்காட்ட அடி வாங்குற ஸ்ட்ராட்டஜி இதுதான் தொடர்ந்து அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து எல்லாமே நீங்க 100 நாளா மக்கள் பணிகள்ல இது சொன்னாங்க. புள்ளிவரோட பட்ஜெட்ல இவ்வளவு குறைகள் இருக்கு, இந்த துறையில இத்தனை கோடி ஒதுக்குனதுல இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இது தேவையில்லைன்னு எங்கேயாவது சொன்னாங்களா? இல்ல. ஆரோக்கியம் நான் ஆதாரப்பூர்வமா தான் கேட்கிறேன். எதுவுமே கிடையாது. நீங்க 70 நாளா 100 நாளா வச்சது எல்லாமே தனிநபருடைய விமர்சனம். விஜய் வீட்டுல பிரச்சனை, விஜய் பொண்டாட்டி பிரச்சனை, அவங்க பிரச்சனை, இவங்க பிரச்சனை, இதைதான் நீங்க கொண்டு வரீங்க. ஏதாவது ஆக்கப்பூர்வமான அரசியல் வச்சீங்களா? ஏன்னா அங்க பதில் கிடையாது. அதே போல ரகுபதி பேசுறாரு, எங்க திருமயத்துல இருந்து எங்க மக்கள் எங்களை அதுக்குதான் அனுப்புனாங்க. உங்களை எதுக்கு அனுப்புனாங்க? வெறும் 1400 ஓட்டு வாங்கிருக்கீங்க. வெறும் 1400 ஓட்டுமா? இப்ப நீங்க 1400 ஓட்டை வாங்கி அங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா அந்த 1400 ஓட்டு வாங்குற அளவுக்கு தாவேக்கு அங்க சண்டை போட்டுருக்குல்ல. நீங்க அந்த கடந்த ஆட்சி ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். கடந்த ஆட்சி காலங்கள்ல நீங்க சரியா பண்ணினா 1400 ஓட்டு ஏன் வாங்குறீங்க? ஏன் வாங்குறீங்க? 50,000 ஓட்டுல வாங்கியிருக்கணும். 1400 ஓட்டுல உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க அப்படின்னா அந்த தொகுதியில நீங்க எதுவுமே பண்ணலன்னு அர்த்தம். அது எப்படி சட்டமன்றத்துல அவங்க ஒத்துக்குவாங்கன்னு நான் கேள்வி கேட்கிறேன். அப்ப ஒட்டுமொத்தமா தெரியல திமுக எதுவும் பண்ணலங்கிறது அங்க பிரச்சனை. திமுக பண்ண எல்லாத்துலயுமே முறைகேடுங்கிறது பிரச்சனை. நீங்க கட்டிடங்களும் பாலங்களும் கட்டினதை தவிர மக்கள் நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய விஷயம் ஏதாவது பண்ணீங்களா? நான் இன்னொரு விஷயமும் எக்ஸாம்பிள் சொல்றேன். மெரினா பீச் இந்த மாதிரி போனீங்கன்னா ஒப்பனை ஆறைன்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்களா யாராவது? அதுக்கு எத்தனை கோடி நீங்க ஒதுக்குறீங்க? சென்னை 2.0 ஸ்கீமுக்குள்ள வருது. சென்னை 2.0 4000 கோடி ஒதுக்கப்பட்டது. 4000 கோடியில நான் ஆதாரத்தோட சொல்றேன். மேயர் பிரியா சொன்னது எல்லா பத்திரிகைகளையும் சந்திக்கிறப்ப 90% பணிகள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் பிரியாதான். நீங்க போய் பாருங்க. பார்த்துட்டு சென்னை 2.0ல சார் இதெல்லாம் நான் பார்த்தேன்னு ஏதாவது நீங்க ஒண்ணு சொல்லுங்க. வர வழியில அப்படி எதுவுமே இல்ல. அப்ப 4000 கோடி எங்க போச்சு? அததானே எல்லாருமே கேட்டுட்டு இருக்கோம். என்ன பண்ணீங்க அப்படின்னு. ஏன்னா இப்ப மழை இதுதான் ஊழல்னு சொல்றேன். இது ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? வெளிப்படையா தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றேன். இது 4000 கோடி கொடுத்தாங்க, 90% பணிகள் முடிஞ்சிச்சு நீங்க தான் சொல்றீங்க. மேயரா இருக்கக்கூடிய நீங்க தான் சொல்றீங்க 90% பணிகள் எங்கேயுமே முடியல. ஒரு சாலை கிடையாது. அப்ப இதெல்லாம் சிக்கலுங்கிறனா? இதெல்லாம் ஊழல் முறைகேடுகள். இன்னொன்னு 21ல இருந்து 25 வரைக்கும் பட்டுக்கோட்டை எம்எல்ஏ அண்ணாதுரை, அவர் தான் திமுக எம்எல்ஏ. அவர் இந்த முறை தப்பு தவிர ஜெயிச்சிட்டாரு. அவர் தான் இப்பயும் எம்எல்ஏ. ஒரு ஏரியை தூர்வாடுறாங்க தஞ்சாவூர் டு பட்டுக்கட்டை போற வழியில. இந்த ஏரியை எப்ப தூர்வாடுறாங்கன்னா தாவேக வந்ததுக்கு அப்புறம் தூர்வாடுறாரு. 5 வருஷம் நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எம்எல்ஏ தானே? சரி, நீங்க 5 வருஷத்துல பண்ணல. இந்த வருஷமாவது நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நீங்க அரசு அதிகாரிகள் நம்ம கிட்ட இருக்காங்க, அரசு இயந்திரங்கள் நம்ம கிட்ட இருக்கு. பெருமளவுக்கு ஒரு படையே இருக்கும்போது அதை அரசே ஏற்று நடத்தாம ஏன் தனியாருக்கு கொடுத்து இன்னொரு ஃபவுண்டேஷன் மூலமா துருவாடுறீங்க? ஓகே, ஸோ நிறைய முக்கியமான விஷயங்கள் பேசணும். அரசியல் களம் நாளுக்கு நாள் பயங்கர ஒரு நெருப்பு குழம்பாக இருந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய முக்கியமான விஷயங்கள் இந்த நேர்காணல எங்க கூட பகிர்ந்துகிட்டதற்கு மிக்க நன்றி. நன்றி பிரியா.